இங்க தேவி அப்படின்ற ஒரு பொண்ணு ருத்ரா அப்படின்ற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வராங்க. இந்த ருத்ராக்கு ஒரு தம்பி இருப்பாரு. அப்படி அவங்க தம்பி மனைவி வந்து இவங்க ரெண்டு பேரையும் வரவேற்று ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட கணவரோ தான் புது மனைவிய பக்கத்துல வச்சுக்கிட்டே தன்னோட தம்பி மனைவி மேல கை வைக்கிறாருங்க. அது அங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. ஆனா யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இது புகுந்த வீட்டுக்கு முதல் நாள் வர நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக்கா பாக்குறாங்க. அவங்க ஊரு வழக்கப்படி திருமணத்துக்கு அப்புறம் தான் ரிசப்ஷன் வைப்பாங்க. அதுக்காக ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப அங்க வீட்டுக்கு வந்திருக்க. அதுல ஹீரோயினுக்கு மாயான ஒரு உயிர் தோழி இருப்பாங்க. அவங்க வந்து இன்னைக்கு நடக்க போதுதான் உனக்கு முதல் இரவு கடைசி இரவு எல்லாமே, ஏன்னா நாளைக்கு உன்னோட கணவர் பிணமா தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரியும் ப்ரெடிக்ட் பண்றாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மாயா முன்கூட்டியே கணிச்ச எல்லாமே நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட புகுந்த வீட்டுல அடுத்தடுத்து என்ன மாதிரியான திருப்பங்கள் வருது அப்படின்றதெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு என்னடா எடுத்து வச்சிருக்கீங்கன்ற அளவுக்கு அவ்வளவு ட்விஸ்ட் காத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கிற படத்தை நீங்க பார்த்திருக்கவே வாய்ப்பு இல்ல. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கால்ரத்ரி அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தை தாங்க பார்க்க போறோம். அண்ட் கைஸ், கொஞ்ச நாளா நம்ம வீடியோஸுக்கு சரியா வியூஸ் வரதில்ல. முடிஞ்சா ஒரு லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் சேரும். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இந்த கதை உங்களுக்கு புரியணும்னா ஒவ்வொரு நொடியும் கவனமா பாருங்க. நிறைய கேரக்டர்ஸ் வரும், அதை எல்லாமே நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். கதையோட ஆரம்பத்துல தேவி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க கணவர் ருத்ரா கூட திருமணமாகி இப்ப அவங்க புகுந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. கட் பண்ணா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம தேவி திருமணம் முடிஞ்சு அவங்க கணவர் ருத்ராவோட கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த கார்ல முன்னாடி உட்காந்து இருக்கிறது அவங்க கணவருடைய தம்பிங்க. டே அண்ணா, இன்னைக்கு ஒரு நாளாச்சு குடிக்காம வாயண்ணா, எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு சொல்லி அங்கேயே அவர் திமிரா குடிச்சுக்கிட்டே வராரு. இங்க தேவியும் இப்படிப்பட்ட கணவரான நமக்கு அமையணும்ன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. அப்பதான் அங்க இருந்து இன்னொரு பிளாஷ்பேக் போகுது. நம்ம தேவியோடைய அப்பாவும் அம்மாவும் இந்த வயசான தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தாங்க. அப்படி நம்ம ஹீரோயினுக்கு இந்த ருத்ரா பையனை பார்த்து வச்சதும் எப்படின்னா இந்த திருமணத்தை பண்ணி கொடுத்துருவோம், அப்பதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு ரகசியம் பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு நிலங்கள்லாம் வச்சு இந்த ஃபங்க்ஷன் ஒண்ணு நடத்துவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு மாயா வந்து கலந்துக்க. அப்பதான் ஹீரோயின் குளிக்கிறப்போ அவங்க பயங்கரமா கதவை தட்டி, நாளைக்கு விடிஞ்சா உனக்கு கல்யாணம், ஆனா நான் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லவா, இது வரைக்கும் நான் முன்கூட்டியே கணிச்ச எதுவுமே ஃபெயில் ஆனது இல்ல. அப்படி நாளைக்கு உன் திருமணம் முடிஞ்சு நீ உன்னோட புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு முதலிரவு நடக்கும்ல, அதுதான் உனக்கு கடைசி இரவு. ஏன்னா அடுத்த நாள் காலையில உன் கணவர் பிணமா இருப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. கட் பண்ணா நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கணவரோட அவங்களோட புகுந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டை அவங்க பார்க்கும் போதே அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அங்க தலை சுத்தி விழற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அவங்க கணவருடைய தம்பி, அதாவது அந்த குடும்பத்துடைய 2வது பையங்க அவருதான் நம்ம ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கணவருடைய இந்த தம்பிய நம்ம டாக்டர்னு கூட்டுப்போம். இப்ப நம்ம ஹீரோயினை எழுப்பி எப்படியோ வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு வர, வீட்டுக்குள்ள வழக்கம் போல ஆரத்தி எல்லாம் எடுத்து இந்த ருத்ராவுடைய டாக்டர் தம்பி இருக்காருல, அவரோட ஒய்ஃப் ஐஸ்வர்யா ராய் தான் ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து நம்ம ருத்ராவையும் ஹீரோயினையும் அந்த வீட்டுக்குள்ள வெல்கம் பண்றாங்க. ஆனா ருத்ராவோ அங்க தான் தம்பியோட ஒய்ஃபைய குறுகுறுன்னு பார்த்துட்டு திடீர்னு அவங்க கன்னத்துல கை வைக்கிறாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் அரண்டு போறாங்க. இப்ப அந்த ருத்ராவுடைய அப்பா நாராயணன் சொல்லி ஒருத்தர் இருப்பாருங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, என் பொண்டாட்டி மயனப்போ அவன் பிடிச்சான்ல, அதான் அவன் பொண்டாட்டி மேல நான் கை வைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, இதுல நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி உடைஞ்சு போறாங்க. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாராயணன் இருக்காருல, அவரு தாங்க அப்பா. அவருக்கு ஒரு மனைவி, இவங்களுக்கு 4 பசங்க. முதல் பையன் இந்த ருத்ரா, 2வது பையன் இந்த டாக்டர், அது போக 2 பசங்க இருப்பாங்க. அதுல 3 பேருக்கு திருமணம் ஆயிருக்கும். இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கணவர் ருத்ராவோட அறைக்கும் வர, அந்த அறைக்குள்ள நுழையும் போதே அவங்களுக்கு திடீர்னு ஏதோ கொடூரமான ஞாபகங்கள்லாம் வந்து மயங்கி விழற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க நம்ம ருத்ரா இருக்காருல, ஹீரோயினோட ஹஸ்பண்டுங்க, அவரு தான் அப்பா கூடயும் பேசிக்கிட்டு இருக்க, உன் பொண்டாட்டி முன்னாடி உன் தம்பி மனைவி கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா, நம்ம குடும்பத்தோட சீக்ரெட்லாம் வெளியே தெரியறதுக்கான சொல்லி அடிக்கிறாரு. அதே நேரத்துல தான் ஹீரோயினுடைய அறைக்கு நம்ம ருத்ராவுடைய கசின்னு சொல்லி ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணுங்க, அவங்க அங்க வராங்க. அண்ணி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, இந்த வீட்டுல இருக்கவங்களாம் ஒரு மாதிரி தான், நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு உதவி கேட்கலாமா, என் கணவர் உன்னோட அண்ணன் ருத்ரா ஆல்ரெடி திருமணமானவர் தானே, அப்படி அந்த ருத்ராவுடைய முதல் மனைவி எப்படி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோயின் கேட்க, அந்த கேள்வி கேட்டதும் அந்த கசின் ஸ்னேகாவும் பீதி அடைகிறாங்க. உங்களுக்கு என் அண்ணனுக்கு திருமணமான விஷயம் தெரியுமான்ற மாதிரி கேட்க, அதை சொல்லிதான் என்ன 2வது திருமணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க, சரி எப்படி அந்த முதல் மனைவி இறந்தாங்கன்ற மாதிரி கேட்க, அங்க அவங்க கிட்ட இருந்து பதில் வரல. அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்ப அந்த வீட்டோடைய அப்பாவான அந்த நாராயணனை காமிக்க, அந்த நாராயணனோட காலையும் அவருடைய 3வது மருமகள், அதாவது 3வது பையனுக்கு கட்டி கொடுத்திருப்பாருங்களே, அந்த மருமகள் வந்து அமைக்கிட்டு இருக்க, மாமா நான் என்ன பண்ண உங்களுக்கு பிடிக்கும் மாமா, நீங்க என்ன
சொன்னாலும் பண்ற மாமா, அந்த ஃபேக்டரியில இருந்து எல்லாமே எனக்கும் என் கணவருக்கும் கொடுங்க மாமான்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நாராயணனுக்கு இவங்க பேசுற விதமே பிடிக்காம அங்க இருந்து துரட்டி விட்டுறாருங்க. இங்க நம்ம ஹீரோயின் தேவி மொட்டை மாடியில வந்து அழுதுகிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துக்கு அவங்க தோழி மாயா வராங்க. ஏண்டி புகுந்த வீட்டுக்கு வந்தும் அழுதுகிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு ராத்திரி என் கணவர் இறந்துருவாரா, நான் வேணா எல்லாருக்கிட்டையும் சொல்லவா, ஜாக்கிரதையா இருக்கவான்ற மாதிரி சொல்ல, என்னன்னு சொல்லுவ, நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண அதனால இறந்துவாருன்னு சொல்லுவியா, நடக்கிறது நடந்துதான் ஆகும், அதை பத்தி நீ பெருசா கவலைப்படாம உன் வாழ்க்கையை எப்படி காப்பாத்திக்கலாம்னு நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப ராத்திரி ஆகுதுங்க. நம்ம ஹீரோயினும் தூங்க செய்யறாங்க. அப்படி அதிகாலை ஒரு 3:30 மணிக்கு ஹீரோயின் தூக்கம் வராம நெளிஞ்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவங்க கணவர் ரூம்ல இல்ல. இப்ப அந்த வீட்டுடைய வேலைக்கார பொண்ணு அப்படியே அந்த வீடை சுத்தி வர, அந்த வீட்டுல பல அறைகள் இருக்கும். அதுல ஒரு அறையில இருந்து மட்டும் லைட் எரியுது. என்னன்னு உள்ள வந்து பார்த்தா அங்க இந்த ஏர் பின் இருக்கு பாத்தீங்களா, அந்த பின்னு முதுகுல குத்தி ஹீரோயினோட கணவர் ருத்ரா அங்க இறந்து கிடக்குறாரு. அது பார்த்து இந்த வேலைக்காரங்களும் சிரிச்சிட்டு ருத்ரா இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் கத்த, இப்போ அடுத்த நாள் காலங்காத்தாலேயே வீட்டுல இருக்க எல்லாரும் அந்த இடத்த வந்து பாக்குறாங்க. போலீஸ்காரங்க உள்ள நுழையறாங்க. அப்படிதாங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த இருக்கார்ல, இவரு தான் நம்ம ஹீரோ. இவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. இப்ப ருத்ரா இறந்து போன ரூம்லயும் நம்ம ஹீரோயின் பயங்கர அதிர்ச்சியோட தான் ஃப்ரெண்டு மாயா சொன்ன மாதிரியே தான் கணவர் இறந்துட்டாருன்னு பாத்துக்கிட்டு இருக்க. அப்பதான் ருத்ராவுடைய அக்கா அங்க வராங்க. சொல்ல மறந்துட்டேன், அந்த குடும்பத்துல 4 பசங்க ஒரு பொண்ணு. நீதானே இப்படி பண்ண, உன்னாலதான் என் பிரதர் ருத்ரா இறந்துட்டான், இங்க இருந்து வெளியே போன்ற மாதிரி ஹீரோயினை அங்க வெளியே தள்ள ஹீரோயின் பயந்து போய் அங்கிருந்து ஓடும் போதுதான் நம்ம இன்ஸ்பெக்டரான ஹீரோவா பாக்குறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த சம்பவத்தை யாரு பண்ணிருப்பான்ற மாதிரியும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நாராயணன் கிட்ட விசாரிக்கிறாரு. அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரோட முகத்தையும் பாக்குறாரு. பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லி ஒருத்தர் கண்ணுல இருந்து கூட அழுகை வரலைங்க. அதுவே அவருக்கு ஒரு மர்மமா இருக்கு. இது போக அந்த நாராயணன் வேற குடும்பம் மானம் போறதுக்கு முன்னாடி எங்க பையனுக்கு நாங்க இறுதி மரியாதை செலுத்தணும், பாடியை எடுத்துக்கலாமான்ற மாதிரி கேட்க, ஃபாரன்சிக்கு அனுப்பாம இங்க எந்த பாடியை நீங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லி, அதுவும் ஒரு ஏர்பின் குத்தி தான் இந்த ருத்ரா இறந்திருக்கான், இந்த ஏர்பின் யாரு இந்த வீட்டுல போட்டிருப்பா அப்படின்லாம் கண்டுபிடிக்க வேண்டி இருக்குன்னு சொல்லியும் ஹீரோ இந்த கேஸ்ல இறங்குறாரு. இப்ப தான் கூட இருக்கிற ஒரு லேடி போலீஸ் கிட்டையும் முதல்ல இந்த சம்பவத்தை யாரு பார்த்தான்னு கேட்கும் போதோ வீட்டு வேலைக்காரங்க தான் பார்த்தாங்கன்னு சொல்ல, இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்ல சிரம்பிச்சு போய் உக்காந்துகிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு திருமணமாகி அடுத்த நாள் தாங்க ரிசப்ஷன் நடக்கிறதா இருக்கும். அதுக்காக அவங்க தோழிகள்லாம் வந்திருப்பாங்க. ஆனா கணவர் இறந்து போனதுனால ஹீரோயினுக்கு இப்போ ஆறுதல் சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. அந்த கூட்டத்துல தான் ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு மாயாவும் இருக்காங்க. இப்ப அந்த வேலைக்காரங்க கிட்டையும் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. நைட்டு நீங்க எதுக்காக அந்த ரூம் பக்கம் போனீங்க, என்ன பாத்தீங்கன்ற மாதிரி கேட்க, ராத்திரி பாத்ரூம் போறதுக்காக எழுந்தேன், அப்ப இந்த சைடு வந்தேன், என்னடா ரூம்ல லைட் எரியுதுன்னு உள்ள வந்து பார்த்தா உள்ள இவரு பிணமா கிடக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயின் தேவியோட ரூமுக்கு போறாங்க. என்னம்மா, நீங்க தான் ஹீரோயின் தேவியோட ஃப்ரெண்ட்ஸா, நேத்து உங்களுக்குலாம் இந்த சவுண்ட் எதனா கேட்கலையா, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, ரிசப்ஷன் இருக்கிறதுனால ராத்திரி நாங்க இங்க தான் தங்கணும், ஆனா எங்களுக்கு எந்த சவுண்டும் கேட்கல, காலையில இருந்து பார்க்கும் போது தான் இங்க கூட்டமா இருக்கிறத பார்த்து வந்தோன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப ஹீரோ தேவி கிட்டையும் இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, உங்களுக்கு இந்த திருமணம் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்க, அரேஞ்ச் மேரேஜ் தான், எங்க அப்பா அம்மா தான் பார்த்து முடிவெடுத்து பண்ணி வச்சாங்க அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுடைய நாராயணன் இருக்காருல அந்த தாத்தா, அவரு தன்னோட பையன் முதல் மனைவியான ரித்திகா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அதனால என் பையன் ருத்ராக்கு 2ஆவதா இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். என் பையனோட ஜாதகத்தை ஜோசியக்காரர்கிட்ட காமிக்கும் போதோ என் பையன் திருமணம் பண்ற 2 மனைவிகள் இறந்துருவாங்க, 3ஆவது மனைவியோட தான் சந்தோஷமா இருப்பான்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப 2ஆவதா உங்க பொண்ணு திருமணம் பண்ணி கொடுக்க கேட்க வந்திருக்கோன்ற மாதிரியும் தேவியோட அப்பா அம்மா கிட்ட இந்த நாராயணன் பொண்ணு கேட்பாரு. என்ன சார் சொல்றீங்க, நீங்க பெரிய ஆளு, ஆனா ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி உங்க பையனுக்கு 2ஆவது தரமா இப்ப எங்க பொண்ணை கட்டி வச்சா அவ இறந்துருவாளே அப்படின்னு பயப்பட, அத பத்தி எனக்கு கவலை இல்ல, நீங்க ஒழுங்கா திருமணம் பண்ணி வச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரியும் அவர் சொல்லுவாரு. என்னவோ தெரியலைங்க, நம்ம தேவியோட அப்பா அம்மாவும் இப்ப அந்த நாராயணனோட வார்த்தைக்கும் கட்டுப்பட்டு அதுக்கப்புறம் தான் தேவிய இந்த ருத்ராக்கு திருமணம் பண்ணியும் வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ தேவிக்கு பதிலா ருத்ரா இறந்திருக்காரு. இப்ப திடீர்னு இந்த கதைய நம்ம தேவி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டே அங்க திடீர்னு பிரஷர் ஆகுறாங்க. அதுக்கு மேல அவங்களால எதுவும் சொல்ல முடியலைங்க. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் நேரா அந்த வீட்டோட வேலைக்காரங்களை வந்து பாக்குறாரு. இந்த ருத்ராவை ஒரு ஏர்பின் மூலமா தான் யாரோ குத்தி இப்படி போட்டு தள்ளிருக்காங்க. அப்படி அந்த ஏர்பின்ன இந்த வீட்டுல யாருன்னா போட்டு இருந்து நீ பாத்திருக்கியான்ற மாதிரி கேட்க, ஏன் பார்த்தது இல்ல, இந்த வீட்டோட 2ஆவது பையன் அந்த டாக்டர் இருக்காரு, அவங்க மனைவி ஐஸ்வர்யா ராய் தான் எப்பவுமே ஒரு ஏர்பின்னோட சுத்திக்கிட்டு இருப்பாங்க, நேத்து ராத்திரி கூட ருத்ராவுடைய ரூமுக்கு போனாங்க அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக்க காமிக்க, ருத்ரா இறக்கத்துக்கு முன்னாடி அவரோட ரூமுக்கு வந்து அவங்க தம்பி மனைவி இந்த ஐஸ்வர்யா ராய் பாத்திருக்காங்க. அப்படி ருத்ரா கூட கொஞ்சம் நெருங்கி பேசியிருக்காங்க. ருத்ராவும் நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், என்னோட ஆசைகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற மாதிரி அங்கேயே தான் தம்பி மனைவி கிட்ட கொஞ்சம் நெருக்கமா நடந்துக்கிறாரு.
அப்பதான் அவங்க தலையில இருக்கிற ஏர்பின் கீழே விழுந்திருக்கு. அதுக்குள்ள ருத்ராவுடைய அம்மா அந்த பக்கம் வர, என் பையனுக்கு திருமணமாகி கூட இந்த சனிய என் பையனை விடமாட்டாளேன்னு சொல்லி தன்னோட 2வது பையனோட மனைவியையும் அங்கிருந்து வெளியே அனுப்பிட்டு ருத்ராவையும் சீக்கிரமா தேவியோட ரூமுக்கு போ, முதலிரவுக்காக அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் இந்த வேலைக்காரங்க ஒட்டு கேட்டுட்டு இப்போ போலீஸ்காரங்க கிட்டயும் சொல்ல, என்னடா கர்ம பிடிச்ச ஃபேமிலி இது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாருங்க. அப்படியான ஒரு கட்டத்துல தான் நம்ம ஹீரோயின் தேவியோடைய அப்பா அம்மா இப்ப இந்த மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. போலீஸ்காரங்களும் வேலைக்காரங்களும் அதை பாக்குறாங்க. நாங்க தேவியோட அப்பா அம்மா இன்னைக்கு என் பொண்ணுக்கு ரிசப்ஷன், அதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்ல, ரிசப்ஷன் நடக்காது, உங்க மாப்பிள்ளை இறந்துட்டாருன்னு சொல்ல, என்னது என் மாப்பிள்ளை ருத்ரா சார் இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பாட்டியும் பயப்பட, என்ன மாப்பிள்ளைய போய் சார்னு கூப்பிடுறீங்க, இதுல ஒரு மர்மம் இருக்கேன்ற மாதிரி அங்க இன்ஸ்பெக்டர் ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயம் உறுத்தலா இருக்குங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தேவியும் அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்படி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குளத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு பையன் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்க, டேய் நான் உன்கிட்டயே வந்துடுறேன்டான்னு சொல்லி இப்ப அந்த குளத்துக்குள்ளேயும் இறங்கி நம்ம ஹீரோயின் மூழ்க செய்யறாங்க. எப்படியோ அந்த பக்கமா வந்த நம்ம போலீஸ்காரர் தான் நம்ம ஹீரோயினை அங்க இருந்து காப்பாத்துறாரு. அப்படி ஹீரோயினை காப்பாத்தி அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு வர, புகுந்த வீட்டுல இருக்க எல்லாரும் சூழ்ந்து நிக்க அந்த வீட்டுடைய 2வது பையன் டாக்டர் தான் ஹீரோயினை சரிப்படுத்துறாரு. ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. இப்ப வெளியே போலீஸ்காரரும் அந்த லேடி போலீஸ் கிட்ட, நான் அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு போறப்போ அவ என்ன விடுங்க, என்ன காப்பாத்தாதீங்க அப்படின்னு கதர்னா, எதுக்கு அவளோட வாழ்க்கைய அவளே முடிச்சுக்க பாக்கணும், ஒரு கடத்துல நான் அவளை காப்பாத்துறப்போ அப்ப என் கூடவே சேர்ந்து அவனையும் காப்பாத்துங்கன்னு அவ கத்தனா, அந்த அவன் யாரு, இங்க என்ன நடக்குதுன்னு இன்னும் குழம்புறாரு. இப்ப ஹீரோயினுடைய அறைக்கு அந்த டாக்டரோட மனைவி ஐஸ்வர்யா ராய் வர, அவங்க கிட்ட தேவியும், நீ என் கணவர் ருத்ராவை மயக்க தானே பாக்குற, நீ ஏன் இப்படி பண்ற, நீ தானே அந்த ஏர்பின் பண்டையில குத்திருப்ப, உனக்கு தெரியும்ல என் கணவர் எப்படி இறந்தாருன்ற மாதிரி கேட்க, அவங்களும் அங்க எதுவும் பதில் சொல்லாம முழிக்கிறாங்க. சரிங்க, இந்த ஐஸ்வர்யா ராய் அந்த வீட்டுடைய முதல் பையன் கிட்ட தான் இப்படி இருந்திருக்காங்கன்னு பார்த்தா, அந்த வீட்டுடைய 3வது பையன் பரோன்னு ஒருத்தன் இருக்காங்க, அவங்கிட்டயும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தான் இருந்திருக்காங்க. அவன் கூட அவங்க தலையில இருக்கிற ஹேர் பின்ன புடுங்கி விளையாடிக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பேசிட்டு இருக்கதெல்லாம் அங்க காட்டுறாங்க. கட் பண்ணா இப்போ மறுபடியும் ரூம்ல நம்ம தேவி அந்த ஐஸ்வர்யா ராய் கிட்ட, என் கணவர் ருத்ராவுடைய முதல் மனைவி இந்த ரூம்ல தான் இறந்தாங்களா, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு திரும்பி கேள்வி கேட்க, அங்க என்கிட்ட இந்த கேள்வி கேட்காத அப்படின்னு ஐஸ்வர்யா ராயும் கிளம்ப, இப்பதான் இந்த வீட்டோட பெரியவர் அந்த நாராயணன் கொஞ்சம் உடஞ்சு போய் உக்காந்து இருக்காருங்க. என் முதல் பையன் ருத்ரா அநியாயமா போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுடைய 2வது மருமகள் ஐஸ்வர்யா ராய் கைய புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் சோகமா இருக்காரு. அப்ப அந்த பக்கம் வர இந்த நாராயணனோட மனைவி இதெல்லாம் பார்க்க, ஏ சூனியக்காரி தள்ளி போடி, உன்னாலதான் என் முதல் பையன் ருத்ராவே இறந்தான், இப்ப என் கணவர் பக்கத்துலயே வந்துட்டியா அப்படின்னு அந்த ஐஸ்வர்யா ராய தள்ளி போக சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோ அவரோட மேலதிகாரி கிட்டையும் வந்து இது வரைக்கும் இந்த கேஸ்ல கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு அவங்க உயிர் தோழி மாயா வந்திருக்காங்க. உன்னோட கணவர் அந்த ருத்ரா எப்படி இறந்தாருன்னு நினைக்கிற, மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, தேவி ஷாக் ஆகுறாங்க. ஏன் நான் காரணமா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா, அப்ப உனக்கு முன்னாள் காதலன் ஒருத்தன் தான் இல்ல சிராகு, அவன் எப்படி இறந்தான்னு நினைக்கிற அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த குளத்துல ஒரு நபரை பார்த்திருப்பாங்கல்ல, அது அவங்க முன்னாள் காதலன் தாங்க, இறந்தாலும் இன்னமும் ஹீரோயினுடைய நினைப்புல இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியறாரு போல, ஆனா அவரோட இறப்புல ஒரு மர்மம் இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இப்போ திடீர்னு அந்த நாராயணனோட மனைவி அதாவது ஹீரோயினோட மாமியார் நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, எதுக்காகடி என் பையனை திருமணம் பண்ண, நீ திருமணம் பண்ணி வந்ததுனால தான் என் பையன் ருத்ரா போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு ஹீரோயினோட கருத்தையும் போட்டு நெரிக்கிறாங்க. இது ஹீரோயினுக்கு ஒரு பயத்தை கொடுக்குதுங்க. இங்க நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல ஹீரோ, அவருடைய அப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ரோட்ல நடந்த விபத்துனால இறந்துருப்பாரு. அவருடைய இறப்பை இப்போ நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டு ரோட்ல கலங்கி நிக்கிறாருங்க. அவருடைய இறப்புக்கும் இப்போ இந்த புகுந்த வீட்டுல நடக்கிற இந்த மர்மமான சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்ப ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறதுக்கு அந்த லேடி போலீஸும் வீட்டுக்கு வர, உங்களை தண்ணில இருந்து காப்பாத்தும் போதோ யாரையோ காப்பாத்தணும்ன்ற மாதிரி முணங்கிக்கிட்டு இருந்தீங்களாமே, அது யாருன்னு கேட்க, அது யாருன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது, அந்த இன்ஸ்பெக்டர் எங்க, நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன், ஆக்சுவலி என் கணவர் சாக போறது கூட எனக்கு முன்னாடியே தெரியும், அதுவும் நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன்ற மாதிரி அவர் அங்க கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுடைய முதல் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய கடைசி தம்பி கிட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த ருத்ராவோட மனைவியா வந்த இந்த தேவி இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு நடந்த விபத்துனால அந்த பொண்ணு இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பி இதே வீட்டுக்கு மருமகளா வந்து உக்காந்துட்டு இருக்கான்ற மாதிரியும் சொல்லி இந்த விஷயத்த வெளியே சொன்னா அவ்வளவுதான்ற மாதிரியும் மிரட்டுறாங்க. என்னது, அப்ப நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இந்த வீட்டுல வேலைக்காரங்களா இருந்திருக்காங்களா, அப்படி ஹீரோயின் தான் யாரு அப்படின்றதையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். இப்ப நம்ம ஹீரோ இருக்காருல இன்ஸ்பெக்டர், அவரு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு வர, இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சாகணும், நான் பாண்டுல இருக்கும் போது காப்பாத்த சொன்னது என் முன்னாள் காதலன் தான், அவன் இறந்தாலும் இப்பவும் என் நினைவுல வந்து போறான், ஆக்சுவலி
அவனுடைய மரணம் விஷயமா தான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். என்னோட காதலனோட பேரு சிராக். அவன் ஒரு பயங்கரமான ஸ்விம்மர். ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு குளத்துல தான் பிணமா இருந்தான். ரிப்போர்ட்ல அவன் தண்ணிய அதிகமா குடிச்சு ஸ்விம்மிங் தெரியாம இறந்துட்டான்ற மாதிரி சொன்னாங்க. அந்த கேஸை எப்படின்னா விசாரிச்சு என் காதலனை மீட்டு கொடுங்கன்ற மாதிரியும் அங்க தேவி அன்யூஷுவலா பேசுறாங்க. போலீஸ்காரருக்கு தூக்கி வாரி போடுதுங்க. ஆல்ரெடி தேவியோட கணவர் இந்த ருத்ரா இறந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி தேவியோட முன்னாள் காதலன் வேற இறந்திருக்கான். என்னடா நடக்குதுன்ற மாதிரியும் மண்டைய பிச்சுக்கிறாரு. இப்ப முருகன் ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரு தன்னோட மனைவிய போட்டு தள்ளிட்டதா சொல்லி ஒரு சிறைச்சாலையில பிடிபட்டு இருக்க, இப்ப அந்த சிறைச்சாலையில அவரே கொளுத்திக்கிட்டு இறந்து போற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்ப இந்த முருகனுடைய கேஸ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு தாங்க ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அப்படி இந்த முருகன் தான் அவனோட மனைவிய போட்டு தள்ளிருக்கான்ற மாதிரியும் அவரு தான் தீர்ப்பு வாங்கி கொடுத்து இப்ப முருகனை ஜெயிலுக்குள்ளேயும் வச்சிருப்பாரு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஹீரோவுடைய அப்பா போலீஸா இருக்கும் போது ஹேண்டில் பண்ண கேஸை இப்ப காமிக்கிறாங்கன்னு கேட்கலாம். ஆனா இந்த கேஸுக்கும் நம்ம ஹீரோயின் தேவியோட கணவர் ருத்ராக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்க. இங்க இந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் தான் மனைவிய தனியா கூப்பிட்டு, உன்கிட்ட நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நீ ஒரு மூல காரணமா இருக்க. உன் நடத்தையும் சரியில்லை, உன் குணமும் சரியில்லைன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க கோவப்பட நான் தாண்டி கோவப்படணும்னு சொல்லி அந்த டாக்டர் தான் மனைவி ஐஸ்வர்யா ராய் மேல அப்படி கோவப்படுறாரு. இப்ப அந்த வீட்டுடைய 3வது பையன் பரோனை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மனைவி இருப்பாங்கல்ல, அந்த மனைவி இந்த ஐஸ்வர்யா ராய் மாதிரியே ப்ளூ கலர்ல ஒரு சாரி கட்டிக்கிட்டு நான் இப்ப எப்படி இருக்கேன்ற மாதிரி பரோன் முன்னாடி வந்து நிக்க, ஆனா இந்த 3வது பையன் பரோனுக்கு அவங்க மனைவிய சுத்தமா பிடிக்கலைங்க. அசிங்கமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் தேவி இருக்காங்கல்ல, அவங்க மாமியாரோட வீட்டுல இருக்கும் போதோ அவங்க ரூம் திடீர்னு பூட்டப்பட்டதை பாக்குறாங்க. இப்ப திடீர்னு திரும்பி பார்த்தா அவங்களுடைய பெட்ரூம்ல ஏதோ ஒரு பொண்ண ஒரு ஆண் கெடுத்த மாதிரியும் இந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு கலவரம் நடந்த மாதிரியும் அவங்களுக்கு நினைவு வந்து இன்னும் பயப்படுறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு கதவை உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து நிக்க, நம்ம ஹீரோவையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன எப்படின்னா காப்பாத்துங்க அப்படின்னு தேவி கதறி அழுகுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரும் நேரா அந்த வீட்டுடைய பெரியவரான நாராயணன் கிட்ட வந்து இந்த ருத்ராவை பத்தி விசாரிக்க, உங்க பையன் இறந்ததுக்கு அப்புறம் கூட கால் மேல கால் போட்டு எவ்வளவு காமா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒரு பிசினஸ் மேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் அந்த நாராயணன் கேஷுவலா சொல்றாரு. அந்த நாராயணன் இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி முருகன் கேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவுடைய அப்பா தானே அந்த கேஸை ஹேண்டில் பண்ணி அந்த முருகனுக்கு அவங்க மனைவிய போட்டு தள்ளிட்டான்ற மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்திருப்பாரு. ஆனா உண்மையில அந்த முருகன் நிரபராதியா. அந்த முருகனோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க தன்னோட பையனான இந்த ருத்ரா இருக்கானே, அதான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அந்த ருத்ரா கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொடர்புல இருந்திருக்காங்க. இந்த தொடர்பு அவங்க கணவர் முருகனுக்கு தெரிய வந்துதான் மனைவியா அவரு போட்டு தள்ளிட்டாருன்ற மாதிரி அங்க ஹீரோவுடைய அப்பா கேஸ முடிச்சிருப்பாரு. ஆனா உண்மையில முருகன் இத பண்ணல. இந்த தொடர்பு நம்ம முருகனுக்கு தெரிஞ்சதும் முருகனோட மனைவி என் கணவர் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலான்ற மாதிரி என் பையன் ருத்ரா கிட்ட வந்து கேட்டா. ஆனா என் பையன் ருத்ரா அதுக்கு ஒத்துக்கல. அவ அதை வச்சே மிரட்டி நீ என் கூட தான் வாழணும்னு சொன்னா. ருத்ராக்கு அது பிடிக்காதனால என்னோட பையன் ருத்ரா தான் அந்த முருகனோட மனைவிய போட்டு தள்ளிட்டான். ஆனா அதை சரியா விசாரிக்காத உங்க அப்பா கேஸ அந்த முருகன் மேல எழுதி முருகன் தான் அவங்க மனைவிய போட்டு தள்ளினாருன்ற மாதிரி முடிச்சிட்டாரு. இப்ப நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, உங்க அப்பாவுடைய இறப்புக்கு அவருடைய குற்ற உணர்ச்சி தான் காரணம்ன்ற மாதிரி, அதனால்தான் அவர் மனசுடைஞ்சு அவர் வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கிட்டாருன்ற மாதிரியும் அந்த உண்மையை இப்ப நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. அதே வேளையில அந்த வீட்ல 2வது பையன் டாக்டர் இருக்கான்ல, அவனுடைய அறையில இருந்து கொஞ்சம் ரத்தக்கரையோட ஒரு பேண்டையும் எடுக்கிறாங்க. என்ன இது, பேண்ட்ல சிவப்பு கலர்ல ஏதோ இருக்கு, இத பார்க்கும் போது சந்தேகமா இருக்கு, பார்க்கிறதுக்கு இந்த ருத்ராவுடைய டிஎன்ஏ சாம்பிளோட மேட்ச் ஆகும் போல இருக்கு. ஏண்டா 2வது பையன் டாக்டர், நீயே உன் அண்ணனை போட்டு தள்ளிட்டு வெளியே தெரிய கூடாதுன்னு சொல்லி அந்த பேண்ட்டை மறைச்சு வைக்கிறியா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம இன்ஸ்பெக்டரும் அந்த நாராயணன் முன்னாடியே அவர் 2வது பையனை அரெஸ்ட் பண்ண, அப்படி அரெஸ்ட் பண்ணி வீட்ல இருந்து கூட்டிட்டு போகும் போதோ அப்ப குறுக்கால வந்து நின்னு நம்ம ஹீரோயின் தேவியும் என்னோட முன்னாள் காதலன் எப்படி இறந்தாருன்னு விசாரிக்க சொன்னேன், அவர் ரிப்போர்ட்டை பாத்தீங்களா, பார்த்தேன் மேடம், அப்ப அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு இப்போ இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை பார்த்து கேள்வி கேட்க, ஹீரோயினோ என் முன்னாள் காதலனை நான் காதலிக்கிற சமயத்துல என்ன மீட் பண்றதுக்கு ஒரு சலூனுக்கு வர சொன்னேன், அப்படி அந்த சலூனுக்கு நான் 1 மணிக்கு கிளம்பி அரை மணி நேரம் அங்க அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு மதியம் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்ன மேடம், உங்க காதலன் சரியா 2 மணிக்கு தான் அந்த குளத்துல மூழ்கி இறந்திருக்காரு, நீங்க 1 மணிக்கு கிளம்பி சலூன்ல அரை மணி நேரம் தான் வெயிட் பண்ணிருக்கீங்க, ஆனா 3 மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்பி இருக்கீங்க, அப்ப அந்த நடுவுல இருக்கிற 1.5 மணி நேரம் எங்க போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க அங்க ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல. முதல்ல இந்த கேஸ முடிச்சிட்டு அடுத்து உனக்கு வரண்டி, வாயை கொடுத்து நீயே மாட்டிப்பா போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த வீட்டுல இருந்து அந்த 2வது பையன் டாக்டரை தூக்கிக்கிட்டும் கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்காருல, அந்த லேடி போலீஸ் கிட்ட இறந்து போன அந்த சிராக் இருக்கான்ல, அதாவது ஹீரோயினோட முன்னாள் காதலன், அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வான்ற மாதிரி அவங்கள அனுப்ப, உங்க மகன்
காதலிச்ச பொண்ணு இந்த தேவிக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க அது எங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது. ரெண்டாவது தரமா யாரையோ திருமணம் பண்ணிக்கிட்டாலாமே, என் பையனா அப்படி அவ காதலிச்சா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி தேவியோடைய அப்பா அம்மாவை பார்த்தா அப்பா அம்மா மாதிரியே இருக்காது, தாத்தா பாட்டி மாதிரி இருக்கும், அவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். அது இல்லாம இந்த தேவி பொண்ணோட அப்பா அம்மா வேலைக்கு போய் நான் பார்த்ததே இல்ல, புதன்கிழமை ஆனா மட்டும் தேவியோட அப்பா ஒரு இடத்துக்கு போவாரு, காசு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு நிறைய மர்மமான விஷயங்களை சொல்றாங்க. இங்க தேவியும் அவங்க காதலனோட இருந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்க நம்ம தேவிக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிறைய விஷயங்கள் மறந்து போயிருப்பாங்க. மூன்றாம் பிறையில வர ஸ்ரீதேவி மாதிரி தான் இப்ப இவங்க வாழ்ந்துகிட்டோம். இந்த சிராகுன்னு ஒரு பையன், அதான் முன்னாள் காதலன்னு சொன்னல, அவனை காதலிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. அதுவும் அங்க தெரிய வருது. இங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து இந்த டாக்டர் இருக்கார்ல, அந்த வீட்டுடைய ரெண்டாவது பையன், அவனை நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது தான் அவரு இன்னொரு பயங்கரமான உண்மையை சொல்றாரு. என் அண்ணனுடைய முதல் மனைவி ரித்திகா இப்படி தெரியுமா இறந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஒரு பிளாஷ்பேக் ஓபன் ஆகுதுங்க. இந்த ருத்ராவுடைய முதல் மனைவி ரித்திகா, இந்த ருத்ரா தன்னோட தம்பி டாக்டர் இருக்கார்ல, அவரோட மனைவி ஐஸ்வர்யா ராய் கிட்ட கொஞ்சம் நெருக்கமா காதலிக்கிற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அது எதுவுமே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த ராத்திரி அவங்களோட துணிமணிகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஐஸ்வர்யா ராய ரொம்ப கடுமையா தாக்கி பேசிக்கிட்டு இந்த ருத்ராவையும் இதுக்கு மேல உங்க கூட வாழ முடியாதுன்ற மாதிரிலாம் இந்த டாக்டரை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. என்னை விட உன் தம்பி மனைவி அப்படி என்ன உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ருத்ரா கிட்ட இந்த ரித்திகா கேட்கும் போதோ உன்னால கொடுக்க முடியாத பல விஷயங்களா அவ கொடுக்கறா போதுமான்ற மாதிரியும் இந்த ரித்திகா கிட்ட இந்த ருத்ரா சொல்லுவாரு. அப்பதான் ரித்திகாக்கு கோவம் வந்து அந்த ஐஸ்வர்யா ராய ரொம்ப தப்பா அங்க பேசிட்டு அந்த இடத்துக்கு அந்த வீட்டுடைய மூணாவது பையனும் அவங்களோட மனைவிய வந்திருப்பாங்க. அப்படி அந்த மூணாவது பையனோட மனைவி கிட்டையும் நீயும் இந்த வீட்டுல தெரியாம தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்ப, இப்பவே வந்துரு, ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம், இந்த மிருகங்களுக்கு மத்தியில நம்மளால வாழ முடியாதுன்ற மாதிரி அவங்க கூப்பிடுவாங்க. இப்ப இன்னும் கோவம் வந்து அங்க இருக்கிற ஐஸ்வர்யா ராய இன்னும் அதிகமா திட்டுவாங்க. ஒரு கடத்துல பொறுமையை இழந்த ருத்ரா, எங்க குடும்பத்தை பத்தியும் என்ன பத்தியும் என்ன வேணா சொல்லு, என் தம்பி மனைவிய பத்தி எதனா சொன்ன அவ்வளவுதான்னு சொல்லி அங்கேயே தான் மனைவி ரித்திகாவை ஒரு கண்ணாடியில கொண்டு போய் தள்ளிருப்பாரு. அந்த இடத்துல தான் அவங்களோட உசுரைய விட்டுருப்பாங்க. ஆக மொத்தத்துல இந்த ருத்ரா தான் அவங்க முதல் மனைவியோட கதையை முடிச்சிருப்பாருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வர இந்த நாராயணனும் இந்த விஷயம் இந்த ரூமை தாண்டி வெளியே போக கூடாது, காதும் வச்ச மாதிரி இங்கேயே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை எல்லாத்தையும் இப்ப இந்த டாக்டர் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரங்க கிட்டையும் சொல்ல இப்ப இன்னொரு பிளாஷ்பேக் வருதுங்க. அதாவது நம்ம ஹீரோயின் தேவி இருக்காங்கல்ல, அவங்க முன்னாள் காதலனோட காதலிக்கிற சமயத்துல எனக்கு மாயான்னு ஒரு தோழி இருக்கா, அவ என்னோட உயிர் தோழி. சிராகு, நீ ஒரு டீச்சரா வேலை பாக்குறல, என் உயிர் தோழி சொல்றத மட்டும் தானே நான் கேட்பேன், அவளுக்கு டீச்சரா இருக்கிற உன்னை பிடிக்கலடா, அதனால நம்ம கல்யாணம் சந்தேகம்ன்ற மாதிரியும் அவங்க காதலிக்கிற சமயத்துல இந்த தேவி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னு கேட்கும் போதோ ஒரு நாள் என் ஃப்ரெண்டு மாயா வீட்டுல தனியா இருக்கிற சமயத்துல அவளோட கல்லூரி வாத்தியார் வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த மாயாவோட வீட்டுல யாரும் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கல்லூரி வாத்தியாரும் அந்த மாயாவை அந்த இடத்துலயே ரொம்ப மோசமா கெடுத்திருக்காரு. அதுல இருந்துதான் அவ வாத்தியார்களையே வெறுக்கிறா அப்படின்னு சொல்ல, நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள் இல்ல, நான் எவ்வளவு நல்லவனு உனக்கு தெரியும்ல, நீ உன் ஃப்ரெண்டு மாயாவை கூட்டிட்டு வா பேசலான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அங்க ஹீரோயினும் அப்பதான் ஒரு ட்விஸ்ட உடைக்கிறாங்க. அந்த மாயா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாடா, என் கண்ணுக்கு தான் தெரியுவா, ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறமே மாயா இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்ல இது அவங்க முன்னாள் காதலனுக்கே பெரிய அதிர்ச்சியா தாங்க இருக்கும். ஆக மொத்தத்துல இப்ப ஹீரோயின் எவ்வளவு நேரம் மாயா மாயான்னு பேசியிருந்த நபர் எல்லாமே ஒரு ஆவி தாங்க, இல்லனா அவங்களோட இமேஜினேஷனாவும் இருக்கலாம். இப்ப நம்ம ஹீரோ இரவுல தன்னோட வண்டியை ஓட்டிக்கிட்டு போக அப்ப அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் சுடிதார போட்டுக்கிட்டு நம்ம தேவி அந்த நள்ளிரவுல எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாரு. இவரும் பின்னாடியே ஓடுறாரு. இப்ப அந்த வீட்டுடைய மூணாவது பையன் வருண்னு சொன்னல, அவன் அங்க இருக்கிற இந்த தொழில் பண்ற மாதிரியான ஒரு லாட்ஜுக்கு போறாங்க. அப்படி அந்த லாட்ஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு விபரீத சவுண்ட் கேக்குது. என்னன்னு கதவை உடைச்சு பார்த்தா அந்த வீட்டுடைய மூணாவது பையன் வருண் அங்க யாரோ போட்டு தள்ளிருக்காங்க. இந்த விஷயத்தையும் இப்ப நம்ம ஹீரோ கேள்விப்படுறாரு. அவரும் அங்க நம்ம ஹீரோயினை புடிச்சிட்டு ரோட்ல பாத்துருப்பாருல தேவிய, அப்படி தேவிய கூப்பிட்டுக்கிட்டு அவரும் அந்த லாட்ஜுக்கு போக அங்க வருண் பணமா இருக்கிறத பார்த்து என்னடா அந்த வீட்டுல இருந்து இப்போ இன்னொரு பையனும் இறந்துட்டானேன்ற மாதிரியும் துடிக்கிறாரு. அப்பதான் அந்த பரோனோட லாட்ஜ்ல இருந்த ஒரு பொண்ணு கிட்ட யார் இந்த வேலைய பார்த்தான்ற மாதிரி கேட்க, நான் இந்த மூணாவது பையன் பரோனுக்காக வெயிட் பண்ணேன், அப்ப என் பின்தலையிலேயே யாரோ கட்டையால அடிச்சாங்க, அப்புறம் நான் மயங்கி கட்லுக்கடியில படுத்துட்டு இருந்தேன், அப்ப பருதா போட்டுக்கிட்டு யாரோ அங்க உக்காந்துகிட்டு இருந்தாங்க, இந்த பரோனும் ரூமுக்கு வந்தான், நானும் நினைச்சு அந்த பருதா போட்ட பொண்ணு கிட்ட அவன் நெருங்கினான். அப்பதான் அந்த பொண்ணோட முகத்தை பார்த்ததும் அந்த பரோன் ரொம்ப பயந்தான், நீயான்னு ஷாக்கானா. உடனே அங்க இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து அந்த பரோனை அங்கேயே போட்டு தள்ளிட்டு அந்த பருதா போட்ட பொண்ணு பருதாவை கலட்டிட்டு அங்க இருந்து ஓடனா. அப்ப அந்த பொண்ணு ப்ளூ கலர்ல ஒரு சுடிதார் போட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அவ கால்ல ஒரு ஷூவும் போட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ப்ளூ கலர்ல நம்ம ஹீரோயின் தாங்க, அதாவது நம்ம தேவி தாங்க சுடிதார் போட்டிருக்காங்க.
ஆனா தேவி இந்த இன்ஸ்பெக்டர் கூட இருந்தாங்க. யாரா இந்த வேலையை பார்த்திருப்பான்ற மாதிரியும் ஹீரோ மண்டைய பிச்சுக்க செய்யறாரு. இப்ப நாராயணன் கிட்டையும் இந்த தகவல் வருதுங்க. உங்களுடைய மூணாவது பையன் இறந்துட்டாருன்னு சொல்ல நாராயணனுக்கு நெஞ்சு வலி தாங்கல. முதல் பையனோட பாடியே இன்னும் வரலையாமா, அதுக்குள்ள இன்னொரு பையனும் செத்துட்டான்னு சொல்றியே அப்படின்னு கலங்கி போக அப்பதான் அந்த வீட்டோடைய வேலைக்காரங்களும் ப்ளூ கலர்ல சுடிதார் போட்டிருக்கிறத அந்த லேடி போலீஸ் கவனிக்கிறாங்க. இப்ப இந்த குடும்பத்துல பருணோட மனைவியும் கதறி அழுதுகிட்டு இருக்க அங்க அந்த ஐஸ்வர்யா ராயும் ரொம்ப கேஷுவலா வந்து நிக்க இப்ப அந்த நாராயணனும் பருணோட மனைவிய பார்த்து உன் புருஷன் இறந்தது உனக்கு சந்தோஷம் தானே, இதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோ இந்த எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா அந்த முருகனுடைய மனைவியோட கேஸ நம்ம திரும்பி தோண்டி எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதையும் தோண்டி எடுக்க இப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு அவங்க உயிர் தோழி திரும்பி இமேஜினேஷன்ல அந்த மாயா தோன்ற இப்போ சிறையில இருக்கிற அந்த வீட்டுடைய ரெண்டாவது பையன் அந்த டாக்டரை நம்ம ஹீரோ பார்க்க வர அந்த டாக்டர் பையனும் அங்க ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஷூ போட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட வந்து உங்ககிட்ட ரெண்டு விஷயம் சொல்ல போறேன். முதல்ல உன்னோட அண்ணன் ருத்ராக்கும் இந்த முருகனோட மனைவிக்கும் என்ன தொடர்புன்னு தெரியுமான்ற மாதிரி கேட்க ஆமா அது பழைய லவ் ஸ்டோரி, அதையே இப்ப கேக்குறீங்கன்ற மாதிரி ஒரு சொல்ல இப்ப ரெண்டாவது விஷயம் உன்னுடைய தம்பி பரூன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க அந்த டாக்டர் பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. ஆஹா என்ன ஒரு அழகான பிரதர் பா அப்படின்னு ஹீரோவும் அங்க சொல்லிட்டு சரி எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து தெளிவுபடுத்தி ஆகணும். நீ டாக்டர் தானே, உன்னோட அண்ணன் முதுகுல யாரோ ஹேர் பின்னை எடுத்து சொருவி போட்டு தள்ளிருக்காங்க. ரிப்போர்ட்ல உன் அண்ணனுக்கு ஏதோ மெடிக்கல் ரீதியா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் முதுகுல ஹேர் பின் சொருவியும் இறந்துட்டாருன்ற மாதிரி படுது. இதை வச்சு பார்க்கும் போதோ உன் அண்ணனை போட்டு தள்ளனவன் கண்டிப்பா உங்க அண்ணனுடைய மெடிக்கல் ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது உன் அண்ணன் கூட எதுனா அவனுக்கு ஒரு பகை இருக்கணும், அதனால இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அதை வச்சு பார்க்கும் போது நீ ஒரு டாக்டர், உனக்கு உன் அண்ணனோட மெடிக்கல் ஹிஸ்டரி தெரியும். ரெண்டாவது உன்னோட பொண்டாட்டி ஐஸ்வர்யா ராய் கூட உன் அண்ணன் ஒன்னா இருக்கிறதுனால உனக்கு ஒரு பகையும் இருக்கு, அதனால நீ தான் இதை பண்ணிருக்கன்ற மாதிரி நான் சந்தேகப்படுறேன்ற மாதிரியும் சொல்றாரு. அண்ட் அட்லாஸ்ட் இப்போ உன்னோட தம்பி பரூன் இறந்தப்போ அந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஒருத்தன் சுடிதார் போட்டுனானா, அது அங்க மயங்கி இருந்த பொண்ணு சொன்னா நீயும் ப்ளூ கலர்ல தான் ட்ரெஸ் போட்டிருக்க, ஷூ போட்டிருக்க, அதை வச்சு பார்க்கும் போதோ இதுக்கு நீ இன்னொரு காரணமா இருக்கலான்ற மாதிரியும் தோணுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அப்பதான் அங்க இருக்கிற டாக்டருமே இதை தாண்டி இந்த சம்பவத்தை பண்ண எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, நீயும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் தான்ற மாதிரியும் சொல்றாரு. அப்பதான் உள்ள இருக்கிற அந்த டாக்டருமே சார் நான் உள்ளதான் சார் இருக்கேன், இந்த வீட்லயே நான் தான் சார் நல்லவன், ஆனா நீங்க சந்தேகப்படுற இந்த எல்லா குணமும் எங்க வீட்டுல இருக்க 2 பேர்கிட்ட இருக்கு சார். ஒன்னு என் பொண்டாட்டி ஐஸ்வர்யா ராய், அவ ஒரு காலத்துல நர்சிங் படிச்சா சார், என் அண்ணனோட ட்ரீட்மெண்ட் பத்தியான விஷயம்லாம் அவளுக்கும் தெரியும் சார், அது இல்லாம அவளும் லெஃப்ட் ஹேண்ட் சார், ஒன்னு அவ பண்ணிருக்கலாம் சார். ரெண்டாவது என் அப்பன் சார், அவன் ஒரு காலத்துல பெரிய டாக்டரா இருந்தான் சார், அவன் லெஃப்ட் ஹேண்ட் நல்லா யூஸ் பண்ணுவான் சார், அவன் கூட பண்ணிருக்கலாம் சார், நீங்க அவங்க 2 பேர்கிட்டையும் போய் விசாரிங்க சார், ஐ எம் பாவம் சார் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்போ இன்ஸ்பெக்டரும் அங்க இருந்து கிளம்ப அப்பதான் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு சார் மூணாவது இன்னொரு ஆளை பத்தி சொல்லாம விட்டுட்டேன், இது ஒரு பரம ரகசியம் சார். இப்போ வீட்டுல என் அண்ணனை திருமணம் பண்ணிக்கிட்டு வந்த தேவி இருக்காளே அவளும் மருத்துவம் படிச்சிருக்கா சார். ஆக்சுவலி இந்த தேவி 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. 6 வருஷத்துக்கு முன்னாடி அவ எங்க வீட்டுல தான் சார் இருந்தா, அவளால 2 கையிலையும் தெளிவா எழுத முடியும் சார், அவ கூட எதனா பழி வாங்கறதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம் சார்ன்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டருக்கு தூக்கி வாரி போடுது. எது தேவி இங்கதான் இருந்தாளா, என்னடா புதுசா ஏதோ சொல்றன்ற மாதிரியும் நினைக்கிறாரு. இங்க தேவி கிட்ட அவங்க ஃப்ரெண்டு மாயா தேவி நீ பண்ற எல்லா விஷயத்தையும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னும் இந்த வீட்ல 4 பேருடைய மரணம் பாக்கி இருக்கு, இப்போ போலீஸ் உன்னை தேடி வராங்க, எப்படி தப்பிக்கலாம்னு யோசி அப்படின்ற மாதிரியும் சொல்ல இங்க ஹீரோயின் தேவியும் ரொம்ப பயப்பட அப்படி நம்ம ஹீரோயினை தேடி வந்தாரா இல்லையா, எதுக்காக இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் சீசன் 2ல தான் சொல்லுவேன்ற மாதிரி இப்போ இந்த சீசன் 1 முடிச்சிட்டாங்க. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல, அப்படி ரிலீஸ் ஆனா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த கதை பெங்காலில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு, வாய்ப்பு இருந்தா பாருங்க, ஒரு தரமான சீரீஸ் தான் இது. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.